பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: ரட்சிப்பு, அபிஷேகம், வாக்கு பெற்ற நீங்கள் மகிமை அடைவதோ நிச்சயம் நிச்சயம். ஆதார வசனம் சங்கீதம் 138:2. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கணத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட குறுஞ்செய்தியை கேட்டாலோ, வேதம் வாசித்தாலோ, துதிக்க அமர்ந்தாலோ, தகப்பனே என்னோடு பேசும், எனக்கு உணர்த்துங்க என்று சிறிய ஜெபம் செய்யுங்க. அவர் பேசுகிற தெய்வம், இடைபெடுகிற ஆண்டவர். அவர் வேறு, ஒரு வார்த்தை வேறு அல்ல. வார்த்தை தான் மாமிசமாகி இயேசு உலகத்திற்கு வந்தார். தமது வார்த்தைக்கு உருவம் கொடுக்க அவர் வல்லவர். உங்களுக்கு கொடுத்த வாக்கிற்கும் உருவம் கொடுப்பார், அதாவது நிறைவேற்றுவார். தமது வார்த்தையின் மேலேயே கவனமாயிருக்கிறார் நிறைவேற்றுவதற்கு. கர்த்தருக்கு யாரும் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. ஆகிலும் வார்த்தையை பெற்ற நாம், தகப்பனே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இப்படி செய்திருக்கிறீரே, சாட்சி உண்டே என்று ஜெபத்தில் நாம் கேட்கிறோம். இது சரியானது தான், செய்ய வேண்டும். என் வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்றார். அப்படி என்றால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்பது அல்ல. என் வார்த்தை எப்படியோ அதே தான் நான் எப்படியோ அதே போலதான் என் வார்த்தையும். அவர் கொடுத்த வார்த்தையை கொண்டு, வாக்குகள் கொண்டு அவரிடம் வரும்போது நாம் வார்த்தையை கனப்படுத்துகிறோம். வாக்கு கொடுத்து அவரையும் கனப்படுத்துகிறோம். அடுத்து இந்த வாக்கு என் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும் என்பதை விசுவாச அறிக்கை செய்கிறோம். அதுதான் வாக்கை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்பதாகும். அதோ அந்த வார்த்தையை நான் அணிந்து கொண்டு வருகிறேன், இதுதான் எனக்கு அடையாளம், இதன்படி நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம் என்பது அர்த்தமாகும். கர்த்தருக்கு எவ்வளவோ பிரஸ்தாபங்கள், மேன்மைகள் உண்டு. எல்லாம் இருந்தாலும் ஆதி முதற்கொண்டு அவர் தம் வார்த்தைக்கு மதிப்பும் கனமும் கொடுத்து வருகிறார். அதாவது அதை தகுந்த காலங்களில் நிறைவேற்றி நான் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர் என்பதை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்போருக்கும் தெளிவாக வெளிப்படுத்துவார். இப்படி அவர் நமக்கு செய்ய வேண்டியது இல்லை. இருந்தும் ஏன் செய்கிறார்? தாம் கொடுத்த தம் வார்த்தையை மதிக்கிறார். வார்த்தையை கொடுத்துவிட்டு குழப்புகிற தேவன் அல்ல. அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. அவர் பாரபட்சம் பார்க்குற தேவன் அல்ல. அவர் தான் கொடுத்த வார்த்தையை மாற்றுகிற தேவனும் அல்ல. நீ நன்றாய் கீழ்ப்படித்தவனாய் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தேன், நீ அப்படி இல்லை, ஆகவே வாக்கை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்பவரும் அல்ல. எவரையும் மாற்ற அவரால் முடியும். நம்மை குறித்தவர் திட்டம், சித்தத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கிறார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அவர் கொடுப்பதில்லை. நாம் தவறு செய்தாலும் செய்வோம் என்பது அவருக்கு தெரியும். தம்முடைய வழியில் நம்மை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியே தீருவார். இதுதான் அவர் தன் வார்த்தையை மகிமைப்படுத்துவதாகும். நாம் நம்மையும் கர்த்தரையும் அவரது வாக்கியம் தனித்தனியாக பார்க்கிறோம். அதனால்தான் காலம் ஆகும்போது சோர்ந்து போகிறோம். இனி இது நடக்காது என்று நாமே முடிவு எழுதி கொள்கிறோம். அவர் தமது சித்தம், திட்டம், நம்மை குறித்தவைகளை அடிப்படையில் தான் வாக்கு கொடுக்கிறார் என்றால் நாம் அதை உறவின் அடிப்படையில் சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாகிவிட வேண்டும். சுதந்திரிப்பது நம்முடைய கடமை, பொறுப்பு. அவர் வாக்கு கொடுத்து விட்டார், சுதந்திரிக்க வேண்டும். அதை சுதந்திரிப்பதற்கு என்ன பிரமாணங்கள் உண்டு? சும்மா சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய தகுதி, திறமை, ஆட்டிடியூட் எல்லாம் மாறக்கூடியவைகள், ஏறும் இறங்கும். நாம் அவரது உடன்படிக்கையின் பிள்ளைகள். அவர் நமது தகப்பன். இது முதன்மையாக நிறுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் நம்ம வாழ்வு அமைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாமும் அவருக்குள் இருக்கிறோம். ஆம் என்று இருக்கிறது என்றவர் நமக்கு கொடுத்து நிறைவு செய்து நம்மை ஆமேன் என்று பெற வைத்து சொல்ல வைப்பார். பெறுவதற்கு முன்னமே நாம் நமக்கு கொடுத்த வாக்குகளை தூக்கி பிடித்து தினமும் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்படியே நடக்கும் என்று சொல்ல வேண்டும் விசுவாசத்தோடு. இதை எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார்? அவருக்கு அல்ல, நமக்குத்தான். இதை சொல்ல சொல்ல விசுவாசிக்க நம்முடைய ஆவியின் மண்டலத்தில் அது நடந்தேற விட்டது. அதற்கு ஒரு தெளிவு வந்தாகிவிட்டது. நம்மை பலப்படுத்துவதற்கான் எது செய்தாலும் எந்த பிரமாணமும் நம்மை ஊன்ற கட்டத்தான் செய்கிறது. அவருக்கு எதுவுமே அவசியம் இல்லைங்க. இந்த மகிமையை அவர் அலட்சியப்படுத்துவதும் இல்லை. தாவீதை பெறுவதற்கு முன்னமே கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்றார். சங்கீதம் 138:8 என்று பிரகடப்படுத்தினார். எதை வைத்து சொன்னான்? தன்னை அபிஷேகம் பண்ணின நாள் முதற்கொண்டு 1 சாமுவேல் 16:13 தன்னை நடத்தி வந்ததை உணர்கிறான். திரும்பி பார்க்கிறான்.
வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தார். கோலியாத்தை வீழ்த்தியது, சவுலுக்கு உதவி செய்ய வைத்தது. அவனுக்கு அசுத்தாவி பிடிக்கும் போதெல்லாம் இவன் சுரமண்டலம் வாசிக்கும் போது அது போய்விடும். அவன் அனுப்புகிற இடத்திலெல்லாம் புத்திசாலியாக ஞானமாய் நடந்து கொண்டான். இதையெல்லாம் திரும்பி பார்க்கிறான். இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் அல்லவா? எனக்கு அவர் கொடுத்தார். அவர் என்னெல்லாம் கொடுத்தார், எப்படி வாய்ப்புகளை கொடுத்தார், எப்படி தன்னை வெளியே கொண்டு வந்தார், எப்படி மக்களுக்கு அறிமுகமாக வைக்கிறார் என்பதை அவன் இந்த ஞானம் நமக்கு வேணுங்க. உயர்த்தி வருகிறதை காண்கிறான். சவுலின் கைக்கு தப்புவித்து வருகிறதையும் காண்கிறார். உயர்த்தினார், தப்புவித்தார், உயர்த்தினார், தப்புவித்தார். இந்த ஒரு தாவீதை பிடிக்க சவுல் ஒரு சேனையே பயன்படுத்துகிறான். தாவீதை பிடிக்க முடியவில்லையே. தாவீதை சவுலின் கையில் இறுதி வரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்படி உங்களை கொடுக்கவே மாட்டார். எதிரியின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரி என்பது மனிதன் மாட்டுமணி நினைக்காதீர்கள். பக்கத்து வீடு என்று நினைக்காதீர்கள். மாமனார் மாமியார் என்று எதிர்க்கார்கள். எதிரி நமக்கு எத்தனையோ எதிரிகள் உண்டு. நோய், வறட்சி, நமக்கு முன்னேற விடாமல் தடுப்பது, பிசாசு, இவைகள் எல்லாம் எதிரிகள் தான். பெலிஸ்தரின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. இதில் இவனுக்கு திறமை ஒன்றுமில்லை. இதையும் பார்க்கிறான் தாவீது. முற்பிதாக்களின் சாட்சியும் பார்க்கிறான். என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அது வெறுமை யாவதில்லை. அந்த திட்டம் என்னையோ என் சூழ்நிலையை சார்ந்தது அல்ல. நான் என்னை அவரோடு இணைத்து கொண்டேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 16 சங்கீதம் 5-8 வாசியுங்கள். இப்படித்தாங்க நாமும் இருக்கணும். எதையும் நாம் அவருடைய திட்டத்திலிருந்து பிரிக்க முடியாது. சாட்சியை பார்க்க வேண்டும். சங்கீதம் 119 1-2 வசனங்களை வாசியுங்கள். சாட்சியை கை கொண்டு தம்மை முழுமையாக தேர்களின் பாக்கியவான் என்று இருக்கிறது. அதைத்தான் தாவீது செய்தான். செய்ததைத்தான் எழுதி வைத்தான். செய்து முடித்தாரா இல்லையா? அதே போல நீங்கள் உங்களை தனியாக நிறுத்தி பார்க்காதீர்கள். பிசாசின் பொய்யில் அகப்பட்டு கொள்வீர்கள். நீ சபைக்கு போகிறதே இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, உனக்கு எப்படியப்பா நிறைவேறும் என்பான். அவரிடம் அவன் தனியாக மாட்டிக்கொள்ளக்கூடாது. சாத்தானிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதாவது எப்பவும் கர்த்தரோடு நீங்கள் இணைந்திருக்கிறதையே உங்கள் சிந்தனை, பேச்சு, செயலில் காட்டுங்கள். நான் தனியாக இல்லை பிசாசே, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்கள். உங்களை சரிபடுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி நிலைநிறுத்த கர்த்தர் வல்லவர். 1 பேதுரு 5:10. அதாவது உங்களை அவரது சித்தத்தின் மையத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி சகலத்தை செய்து முடித்து உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். அதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எதை விட்டு கொடுக்க வேண்டும்? உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். உங்கள் பொருளையோ சொத்தையோ அல்ல, உங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அவர் மாற்றம் செய்யும் போது நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது இருக்கிற சூழ்நிலை, காலம் உங்களை பயமுறுத்தும். உங்களது நிலையே உங்கள் சந்தேகத்துக்குள் இழுத்து சென்றுவிடும். இவைகளை அல்ல தட்டிவிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உமது கிருபையை சார்ந்திருக்கிறேன் என்று நாளுக்கு நாள் அவரிடம் கிட்டி 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 வாருங்கள். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வையுங்கள். முடிக்க முடியாதபடி பிசாசு இழுப்பான், பின்னோக்கி இழுப்பான். அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பிசாசின் தந்திரத்தை அறியாதவர் அல்லவே என்று வேதம் நம்மளை எச்சரிக்கிறது அல்லவா, உற்சாகப்படுத்துகிறது அல்லவா. மார்க் 10:48 பரிதிமேயை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த குருடன் கூப்பிடுறது வழியாக இயேசு போகிறார் என்று அறிந்ததும் கூப்பிடுகிறான். ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு விட்டான். பார்க்க முடியாது, கண்ணு குருடு. என்ன செய்வான்? கூப்பிடுகிறான், அழைக்கிறான், சத்தமிடுகிறான். எல்லாரும் அமைதியார், பேசாத, சத்தம் போடாத என்று அதட்டுகிறார்கள். அவன் இதை காட்டில் அதிகமாக கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுதலை இயேசு கேட்டு நின்று அவனை வரவழைக்கிறார். உன்னை இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அந்த குருடனுக்கு என்று கொடுக்கப்பட்ட வஸ்திரம் ஒன்று இருக்கும், அதை தூக்கி எறிகிறார். அவனுக்கே கண்ணு தெரியாது, எங்கே தூக்கி எறிஞ்சானோ தெரியாது. தூக்கி எறிகிறார். இது எனக்கு அவசியமில்லை. கூப்பிடுகிறார், நான் போவேன், கேட்பேன், பெற்றுக்கொள்வேன். அதுதாங்க அவன் சிந்தனையில் இருந்திருக்கும். போனான், தூக்கி எறிந்து விட்டு போனான். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் பார்வை வேண்டும் என்றான். காசு கேட்கவில்லை, பணம் கேட்கவில்லை, சாப்பாடு கேட்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். இதுவரை பிச்சை தானே கேட்டுக்கொண்டிருந்த, இன்னைக்கு பார்வை வேண்டும் என்று கேட்கிறானே என்று. அவர் யார்? சர்வலோகத்துக்கும் ஒளியாக வந்தவர். அந்த குருடனுக்கு இருந்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். வறட்சி, நோய், சமாதானம் இல்லாத காரியங்கள், ஃபெயிலியர், வேண்டாது, விட்டு முடியாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் தூக்கி எறியுங்கள். இன்றே தூக்கி எறியுங்கள். ஆவிக்குரிய மண்டலத்தில் நிஜ வாழ்க்கையில் நடக்கும். இதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவதாகும். அந்த குருடன் எப்படி மகிமைப்படுத்தினான்? பக்கத்து கூட போகவில்லை, தூர எறிந்தான் அல்லவா வஸ்திரத்தை, குருடன் வஸ்திரத்தை. எதை கொண்டு எறிந்தான்? இது எனக்கு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் எரிய வேண்டும். சகலத்தை தூக்கி எறிய வேண்டும் ஆவிக்குரிய மண்டலத்தில். அது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதாகும். அவர் கனப்படுத்துகிறவர் கனப்படுத்துவார்.
உங்களை மகிமைப்படுத்துவார். எப்படி? அவர் அரைகுறையாக செய்கிறவர் அல்ல. உங்கள் பக்திக்கும் தகுதிக்கும் இப்போது என்று இருக்கக்கூடிய நிலைக்கு இது போதும் போ என்று சொல்கிறவரும் அல்ல. தம்முடைய விருப்பம், தம்முடைய சித்தம் யாவையும் உங்கள் வாழ்வில் முழுமையாக செய்து அவர் ஆனந்தம் கொள்வார், மகிழ்ச்சி அடைவார். உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். தன் வார்த்தையை மகிமைப்படுத்துவார், தன் திட்டத்தை மகிமைப்படுத்துவார், நிறைவேற்றி மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, 1000 சந்தேகங்கள் இருந்தாலும் இவற்றை உமது சமூகத்தில் வைப்பேன். நீர் என்மேல் இரக்கம் கொண்டு தெளிவுபடுத்தி உங்கள் சித்தத்திற்கு மத்தியில் என்னை இணைத்து கொள்ளும் ஐயா. இணைத்து கொண்டு உங்களதை நிறைவேற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கிடைப்பதற்கு முன்னமே, நடப்பதற்கு முன்னமே ஸ்தோத்திரம் செய்வேன். இது என் வாழ்வின் வழக்கம், பழக்கமாக்கிக் கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.